மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கர நிவர்த்தி அடைந்ததே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தார். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். எதையாவது பேசுனீங்கன்னா அது பிரச்சனை. 8, 9 கூடியவர் வக்கரம். சும்மா கிடையாது சார். 8 கூடியவர் வக்கரம்னா என்ன? 10ஆம் இடத்தில் வந்து விட்டார். இனி அள்ளி 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 தரப்போகிறார். சனி தருவது போல வேறு யாரும் தரப்போகிறதில்ல. 10லே சனி இருந்தால் என்ன நடக்கும்? எந்த தொழில் பண்ணாலும் அது பிராண்ட் ஆகிடும். உங்கள் பேரே ஒரு பிராண்டு, உங்களோட கம்பெனி ஒரு பிராண்டு. அந்த மாதிரி அந்த பிராண்டெல்லாம் உங்களுக்கு வரும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அந்த பிராண்டுங்கிற விஷயம் வந்து ஏற்படுகிறது. அடுத்த 90 நாட்களுக்குள் என்ன நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்க, கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் முதல் விஷயமாக நம்ம பேச வேண்டியதே என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பெரியார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கர நிவர்த்தி அடைந்ததே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய நிகழ்வு. நவம்பர் 28ஆம் தேதி அந்த பொன்னான நாள் வருகிறது. நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் யாராவது இருக்காங்களா? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தார். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது பிரச்சனையாயிடும். எதையாவது பேசுனீங்கன்னா அது பிரச்சனை. 8, 9 கூடியவர் வக்கரம். சும்மா கிடையாது சார். 8 கூடியவர் வக்கரம்னா என்ன ஆகும்? வண்டி ஓட்டுறப்போ பிரச்சனைகள் வரும். நிறைய வறுமை. உலகின் கொடிய நோய் எது தெரியுமா நண்பர்களே? வறுமை. உலகத்திலே ஒரு நோய் இருக்கிறது. அந்த கொடிய நோயின் பெயர் வறுமை. அந்த கொடிய நோய் இந்த உங்களை ஆக்கிரமித்திருந்தது. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். போனியே அவ்வளோ சார். வண்டி எடுத்துகிட்டு உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துட்டே இருக்கேன். போனியே அவ்வளோ சார். நிறைய அது என்ன வியாபாரமோ, நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழில் வந்து கஸ்டமர்ஸே இல்லாத ஒரு தொழிலாக மாறியிருக்கும். கடந்த ஒரு 3-4 மாதமாக அது என்னமோ தெரில சார், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது போன்றவைகள் எல்லாம் சரியாகி 8 குடையவன் வக்கரம் பெற்றதால் தான் இத்தனை பிரச்சனையும். அந்த 8 குடையவன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது 10ஆம் இடத்திலே என்ன நடக்கிறது? 8, 9 குடையவன். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானம் வக்கரமடை லக்னகேந்திரத்தில் வக்கரமடையும் பொழுது என்ன ஆகும்னா, அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் போகிறது. அது என்னமோ தெரில சார், நான் வந்து காத்தடிக்க கொட்டும் மழை காலம் உப்பு வைக்க போனேன். அந்த மாதிரி தான். நான் வந்து உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது, அது மாவு வைக்க போனால் காத்தடிக்குது போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகி எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஒரு வெற்றியும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும்படியான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நவம்பர் 28 விளங்கப் போகிறது. மொத்தத்தில் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, சனி பகவான் என்பவர் மக்கள் தொடர்பு அப்படிங்கிற இடம் தான் அந்த 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்பு. இந்த 10ஆம் இடத்திலே சனி பகவான் வந்துவிட்டாலே அவர்கள் வாழ்க்கையிலே அந்த 10 குடையவனோடு தொடர்பு பெற்றாலே போதும். உலகப் புகழ் பெறுவது உறுதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. உலகப் புகழ். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 10ஆம் இடத்தில் வந்துவிட்டார். இனி அள்ளி 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 தரப்போகிறார். சனி தருவது போல வேறு யாரும் தரப்போகிறதில்ல. 10லே சனி இருந்தால் என்ன நடக்கும்? எந்த தொழில் பண்ணாலும் அது பிராண்ட் ஆகிடும். உங்கள் பேரே ஒரு பிராண்டு, உங்களோட கம்பெனி ஒரு பிராண்டு. அந்த மாதிரி அந்த பிராண்டெல்லாம் உங்களுக்கு வரும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அந்த பிராண்டுங்கிற விஷயம் வந்து ஏற்படுகிறது. நீங்கள் செய்தாலும் அது வந்து நீங்கள் உலகறியப்படுகிறீர்கள். சாதாரணமாக நீங்கள் எதை பண்ணாலும் சரி அதில் உலகறியப்படுகிறீர்கள்.
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் புகழேனின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி புகழேனியின் உச்சம். அதே மாதிரி 10ஆம் இடத்து சனி என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அடுத்த ஒரு பெரும்புகழ் மக்கள், நீங்கள் ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, ஒரு கழகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எதை பண்ணாலும் சரி அதில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உண்டாக்குகிறார். அப்போது 10ல் இருக்கிற சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். விரயத்தெல்லாம் சரி பண்ணுறார், சுபவிரயமாக மாற்றுகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வீடு வாசல், வீடு மாடு மனை போன்றவற்றெல்லாம், லேண்ட் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார் 4ஆம் இடத்தை. அடுத்து 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கல்யாணம் ஆக போகுது, டும் 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 கல்யாணம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ நம்ம கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த 90 நாட்களுக்குள் என்ன நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறீங்க, கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதில் முதல் விஷயமாக நம்ம பேச வேண்டியதே என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறார். எங்கே சார், நான் இந்த ஸ்தாபனம் ஆரம்பித்தேன், நான் ஸ்தாபனம் வச்சுருக்கேங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது சார். என் பேர்லேயே ஒன்று ஆரம்பித்தேன் சார், ஏதோ ஒரு மகாலட்சுமி டிஃபன் கடைன்னு ஆரம்பித்தோம் சார். இங்கே மகாலட்சுமி டிஃபன் கடை எத்தனை பேருக்கு சார் தெரியும்? பிராண்டு, அதை நீங்கள் பிராண்ட் ஆக்கிற முயற்சியில் என்ன ஈடுபட்டீங்க, அது ஏன் பிராண்ட் ஆகலை? நீங்கள் தீவிரமாக யோசிச்சுட்டே இருப்பீங்க, எங்கே நம்ம லேக் பண்ணுறோம், நம்ம என்னமோ தப்பு பண்ணுறோம். நண்பர்களே, பெயரில் எதுவுமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த பெயரில் தான் என்னமோ வித்தியாசம் இருக்குது போல இருக்குது. எவனுக்குமே புரியாமல், அதெல்லாம் ஒரு காலம், எவனுக்குமே புரியாமல் கையெழுத்து போட்ட காலம், எவனுக்குமே புரியாத பேர் வச்ச காலம், புரியுதா? அது அப்படிலாம் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, சாதாரண பேர்கள் வச்சுட்டே இருக்காங்க. ஆமாண்டா இது எங்கள் அப்பா வீட்டு ரோடு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆமாம், கடைகள் கூட பேர் பார்த்தேன், எங்கள் அப்பா வீட்டு கடைன்னு ஒரு பேர், அது நல்லா ஓடுது. கார்த்திக் டிஃபன் சென்டர், கார்த்திக் டிஃபன் சென்டருங்கிறது ஒரு பேரானா? ஆனால் அது சென்னையில் மிகப்பெரிய டிஃபன் சென்டர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பேர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் நேரம் 10ஆம் இடத்துல சனி வந்தால் அந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால், நீங்கள் சாதாரண பேர் வச்சுருந்தா கூட அந்த பேர் பிரம்மாண்டமான பேராக மாறிடணும். அதுக்காக நீங்கள் ஜோகோன்னு பேர் வச்சுக்கணுன்னா ஒரு அவசியமும் கிடையாது. சாதாரண பேர் வச்சுருந்தா கூட அது மிகப்பெரிய உயரத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் மட்டும்தான் பிராண்ட் ஆக்குறார். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரி பிராண்டு அதெல்லாத்தையும் உண்டாக்குறார். அப்போது இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் வேற என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார் என்றால், ஜீவனஸ்தானத்திலே வருகிறார். அப்போது இது வரைக்கும் வேலையே இல்லை சார், நான் எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன் என்றால், உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். வேலையே போயிடுது சார், வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, குடும்பத்தை நடத்தவே பணம் இல்லாத ஒரு நிலைமை போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த சனி வக்ர நிவர்த்தி என்பது அடையும். மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறீங்க. அதான்ப்பா கொஞ்ச நாளாக ஒரு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வறுமையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருந்தவர் சரியாகி மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க. ஆக மிதுனராசிக்காரர்கள் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் மாபெரும் பலன்களை அடைய போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணு மாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.